ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தென் சீரடி சாய்பாபா கோயில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தென் சீரடி சாய்பாபா கோயில் எங்கே இருக்குன்னா, நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்க அக்கரைப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் தான் இருக்குது. இந்த அக்கரைப்பட்டி எங்கே இருக்குதுன்னா, நம்ம சமயபுரம் டோல் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சமயபுரம் டோலுக்கு முன்னாடியே இந்த சீரடி சாய்பாபா கோயில் போகிற அந்த வழி இருக்குது. அது வந்து அந்த அந்த கிராமத்து பேர் வந்து அக்கரைப்பட்டி. என்னடா வீடியோ இவ்வளோ டிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இது வந்து மார்னிங் 5:30 to 6 அப்போதைக்கு எடுத்த வீடியோ. மார்னிங் வேகமாகவே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போயிருந்தோம். அப்போதைக்கு சும்மா டூர் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அப்போ சமயபுரம் போனோம். சரி, சமயபுரம் பக்கத்துலேயே தானே இந்த சாய்பாபா கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங்கே போயிட்டோம். அதனால தான் வீடியோ இப்படி இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. சரி வாங்க, இப்போ இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 4/12/2009 அப்போ தான் ஸ்ரீ சாய் கற்பக விருட்சா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து சாய்பாபா பேரில் வந்து உருவாகியிருக்கு. அந்த சாய்பாபாவோட பக்தர் அண்ட் என்டிசி குழுமத்தின் தலைவரான திரு கே சந்திரமோகன் அவங்களோட கனவுல வந்து சாய்பாபாவே தோன்றி இது மாதிரி அக்கரைப்பட்டி அப்படிங்கிற இடத்துல எனக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல வந்து சாய்பாபாவே வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த சந்திரமோகன் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு குடுப்பனை இருந்திருக்கு. சாய்பாபாவை கனவுல பார்க்குற அளவுக்கு அவர் ஒரு புண்ணியம் பண்ணியிருந்திருக்காரு. அப்படி அமைஞ்சது தான் இந்த சீரடி சாய்பாபா கோயில். இந்த கோயிலில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீரடியில் எப்படி அந்த குருஸ்தான் வந்து வேப்பமரத்துக்கு அடியில் அமைஞ்சிருக்கோ, அது மாதிரி இங்கே அக்கரைப்பட்டிங்கிற கிராமத்தில் 2 பாறைக்கு நடுவில் இயற்கையாகவே ஒரு வேப்பமரம் வளர்ந்துருக்கு. அந்த வேப்பமரத்துக்கு அடியில் தான் சாய்பாபா இருந்திருக்காரு. அப்போ அங்கே சாய்பாபா வச்சு எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா, ஏப்ரல் 21, 2011 அப்போ தான் சாய்பாபாவை அங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே வச்ச நாளில் இருந்து அந்த சாய்பாபா வந்து நம்ம பக்தர்களுக்கு காட்சி அளிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த கோயிலில் எந்த நாளில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த வியாழக்கிழமையில வந்துட்டு இப்போ சாய்பாபான வியாழக்கிழமை தான் அவர் தரிசனம் பண்ணால் நம்மளுக்கு முழு தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி அந்த வியாழக்கிழமை அப்போ தான் சாமியை நல்லா அலங்கரித்து பூ பல்லக்கில் கொண்டு வந்து காய்ச்சி சரிதை அப்படிங்கிற பாடலை வந்து பாராயணம் பண்ணுறாங்க. இந்த கோயில் வந்து பக்தர்களோட வேண்டுதலுக்கு இணங்க ஏப்ரல் 8, 2014 அன்னைக்கு தான் துவாரகாமாய் அப்படிங்கிறது ஒன்று கட்டப்பட்டிருக்கு. துவாரகாமாய் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அந்த துவாரகாமாய் அப்படிங்கிற இடத்துல தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முழு தேங்காயை வந்துட்டு அந்த நெருப்பில் போட்டு எரிக்கிறாங்க. அவனுக்குள்ளே எப்பயுமே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்க மாதிரி இருக்குது. அங்கே போனால் ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் வந்து இந்த கோயிலோட கீழ்த்தலை வந்து 15,000 சதுரடியும் அதோட மேல் தலை வந்து 15,000 சதுரடியும் மொத்தம் 2 கூட்டினா 30,000 சதுரடியில் இந்த கோயிலை வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த கோயில் வந்து February 19, 2018 தான் பெரிய ராஜநிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதோட கும்பாபிஷேகம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, January 20, 2020 தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கோயில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறையா பக்கம் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறையா பக்கம் கோவில்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த திருச்சி மாவட்டத்தில் உள்ள இந்த அக்கரைப்பட்டிங்களில் தான் தென் சீரடி சாய்பாபா கோயில் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவிலில் முக்கியமான ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய இந்து கடவுளும் நிறையா இருக்காங்க. விநாயகர், சிவன், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர் இது மாதிரி நிறையா கோவில் இருக்குது. மேல் தளத்தில் சாய்பாபா இருக்கார். அடுத்து கீழ்த்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் இருக்காங்க. அப்புறம் என்ட்ரன்ஸ் ஆகிற வழியிலேயே விநாயகர் இருக்காங்க. அப்புறம் கோயில் வெளியிலையும் நிறையா சாமிகள்லாம் இருக்குது. சாய்பாபா இது மாதிரி நிறையா இருக்குது. கோயில் பேக் சைடில் வந்து பக்தர்களுக்கு எப்பயுமே அன்னதான கூடமும் இருக்குது. நான் அதில் அன்னதான கூடம் உங்களுக்கு காட்டலை, ஏன்னா நாங்கள் மார்னிங் ரொம்ப வேகமாகவே போயிட்டோம்ல. இது கோயில் பேக் சைடு கொஞ்சம் தூரம் அன்னதான கூடத்துக்கு நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இப்போ இவ்வளோ ஏர்லி மார்னிங்லாம் அன்னதானம் போட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அங்கே அன்னதானம் சாப்பிட போகல. பேக் சைடில் அன்னதான கூடமும் இருக்குது. நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வர்றப்ப பார்த்தா மழை நிறையா பெஞ்சிட்டு இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருந்தது. இது கோயில்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய பேலஸ் அப்படின்னு தான் சொல்லணும். உள்ளே பார்த்தா அது கோயிலா பேலஸாங்கிற அளவுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் இந்த கோயிலை வந்து நல்லா டீப்பாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க.
அது பிடிச்சிருந்தது. அப்புறம் இதில் என்ன ஒன்று மெயினாக சொல்லப்போனால் வெளி திங்ஸ்லாம் விற்றாங்க, அதுதான் ரேட் அதிகம்னு சொன்னாங்க. சாமியை நல்லா அமைதியாக தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.